Happy learning. ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த பிஃபார்ம் 5th செமஸ்டரோட 6th சீரீஸ் பார்க்க போகிறோம். இதில் யூனிட் 2 பற்றி டிஸ்கஷன் பண்ணிக்க போகிறோம். ட்ரக்ஸ் யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஷாக், ஆன்டிகோயாகுலன்ஸ் அண்ட் கோயாகுலன்ஸ். இந்த பழைய 5 சீரீஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் தி ஃபார்மகோதெரப்பி ஆஃப் ஷாக். ஷாக்ல வந்து நிறைய வகை இருக்கு. ஒன்று வந்து ஹைப்போவொலிமிக் ஷாக். ஹைப்போனா கம்மி, வால்யூம் பிளட் வால்யூம்ஸ் கம்மி ஆயிருது. இப்போ ஆக்சிடென்டாலேயோ அல்லது பேர்ன்ஸ், டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி டைம்ல பிளட் வால்யூம் கம்மி ஆயிடுச்சுன்னா அதை ஹைப்போவொலிமிக் ஷாக் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்டு, எலக்ட்ரோலைட்ஸ், பிபி மானிட்டரிங் பண்றது இதெல்லாம் வந்து ஃபார்மகோதெரப்பி. அடுத்து செப்டிக் ஷாக். இது வந்து இன்ஃபெக்ஷனால வர்றது. இதை வார்ம் ஷாக்குன்னு சொல்லலாம். இதில் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கும். அதனால இதில் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடோசிஸ், பிளட் வால்யூம், வென்டிலேட்டரி சப்போர்ட், ஆன்டிபயோட்டிக் யூஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து கார்டியோஜெனிக் ஷாக். இது வந்து ஹார்ட்டோட ஃபெயிலியரால் வர்றது. இது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷனோ இல்லை அக்யூட் மயோகார்டைட்டிஸ் மூலியமாக வர்றது. ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து இன்ட்ராவீனஸ் மார்பின். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாஃபைலாக்டிக் ஷாக். சப்போஸ் ஏதோ ஒரு பொருள் வந்து நமக்கு ஒத்துக்காமல் போயிடுது, அதோடைய சீரியஸ் எஃபெக்ட் தான் இந்த அனாஃபைலாக்டிக் ஷாக். இதில் ஹிஸ்டமின், அதர் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் தான் முக்கியமான காரணம் இந்த ஷாக்குக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் இதான் லைஃப் சேவிங் தெராப்பி. அதுக்கப்புறம் வந்து சால்பியூட்டமால் நெபுலைசேஷன் மூச்சு திணறலை சரி பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பாண்டர்ஸ், ஹைட்ரோகார்டிசோன், ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. அதில் ஒன்று வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிட். அது வந்து 5% டெக்ஸ்ட்ரோஸ், அப்புறம் ஹாஃப் நார்மல் சலைன். அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ளூயிட். அது வந்து நார்மல் சலைன், டெக்ஸ்ட்ரோஸ் நார்மல் சலைன், அதாவது டிஎன்எஸ், ரிங்கர் லாக்டேட். அதுக்கப்புறம் நிறைய வகையான ஐசோலைட்ஸ் இருக்குது. ஐசோலைட் இ அப்படின்றது எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மெட்டபாலிக் அசிடோசிஸ் கரெக்ஷன். ஐசோலைட் ஜி வந்து கேஸ்ட்ரிக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்யூஷன். ஐசோலைட் எம் அது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ளூயிடு. ஐசோலைட் பி பீடியாட்ரிக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளூயிட். ஸோ இதுதான் வந்து ஷாக்ல என்ன ட்ரீட்மெண்ட், என்ன டைப் ஆஃப் ஷாக்குக்கு என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிகோயாகுலன்ஸை கிளாசிஃபை பண்ணுறது. கிளாசிஃபை ஆன்டிகோயாகுலன்ஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று ஓரல் ஆன்டிகோயாகுலன்ஸ், இன்னொன்று பேரண்ட்ரல். ஓரலில் நிறைய வகை இருக்குது. ஒன்று விட்டமின் கே இன்ஹிபிட்டர்ஸ், வார்ஃபரின், டைகோமேரால், ஏஸ்கவுமேரின் அதெல்லாம். ஃபேக்டர் 10A இன்ஹிபிட்டர்ஸ், ரிவராக்சபன், அபிக்சபன் அதெல்லாம். அப்புறம் ஓரல் டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டர்ஸ், ஜைமெலாகாட்ரான், டாபிகாட்ரான் அதெல்லாம். அப்புறம் பேரண்ட்ரல் ஆன்டிகோயாகுலன்ஸ், இன்டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டர்ஸ். அது வந்து அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், அதுக்குள்ள எனாக்சபாரின், டால்டிபாரின், டின்சாபாரின், இந்த மாதிரி நிறைய பேரின்ஸ் இருக்குது. சிமிலர் லோ மாலிகுலர் வெயிட் மாதிரியே ஹெப்பாரின் மாதிரியே இருக்கிறதுங்க. போண்டா பேரினக்ஸ், ஹிட்ரா பேரினக்ஸ் அதெல்லாம். அப்புறம் பேரண்ட்ரல் டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டர்ஸ், ஹிருடின், லெப்பிருடின், பிவாலிருடின், ஆர்கட்ரோபான், மெலாகாட்ரான் இதெல்லாம். ஸோ இந்த செட் ஆஃப் ட்ரக்ஸ் தான் ஆன்டிகோயாகுலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான ட்ரக் அப்படின்னா அது ஹெப்பாரின். இதை பற்றின கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ லிஸ்ட் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின், அப்புறம் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். அதில் நிறைய இருக்குது. எனாக்சபாரின், டால்டிபாரின், டின்சாபாரின், ரவிபாரின் அதெல்லாம். மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் ஒரு நமக்குள்ளேயே வந்து பிளட்ல வந்து ஆன்டி த்ராம்பின் 3 அப்படின்ற ஒரு ஆன்டிகோயாகுலன்ட் இருக்கு. அது கூட போய் அட்டாச் ஆகிக்கும். அட்டாச் ஆகிட்டு அது வந்து ஒரு இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடு பண்ணி விட்டுடும் இந்த ஹெப்பாரின்ஸ். அதுதான் இதோட வேலை. ரெண்டு கிளாட்டிங் ஃபேக்டர் அது தடுக்குது. ரொம்ப முக்கியமான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் 2 த்ராம்பின், அப்புறம் ஃபேக்டர் 10 ஸ்டூவர்ட் ஃபேக்டர். லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆன்டி த்ராம்பின் 3 கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கும். ஆனால் ஃபேக்டர் 10 மட்டும்தான் அது இன்ஹிபிட் பண்ணும். ஃபார்மகோகைனெடிக்ஸ், அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் வந்து கண்டினியூஸ் இன்ட்ராவீனஸ் இன்ஃபியூஷனாக கொடுப்பாங்க. இப்படி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1.5 to 2 times தி நார்மல் வந்துருச்சு அப்படின்னா அதோட ஆன்டிகோயாகுலன்ட் எஃபெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் தான் கொடுக்க முடியும். லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் சப்கியூட்டேனியஸாக கொடுக்கலாம். இது வந்து அதாவது
டிஸ்போசபிள் சிரிஞ்சஸாக ஒன்ஸ் அண்ட் யூஸ் அண்ட் த்ரோ சிரிஞ்சஸாக அவைலபிள். பேஷண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து அவைலபிள். அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் வந்து நான் ரீனல் ரூட்டில் எலிமினேட் ஆகும். ஆனால் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து இல்லை ஃபோண்டா பேரினக்ஸோ ரீனல் ரூட்டில் எலிமினேட் ஆகும். தெரபிட்டிக் யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின் அக்யூட் த்ரோம்போஎம்பாலிக் டிசார்டர்ஸ், அதாவது பல்மனரி எம்பாலிசம், வீனஸ் த்ராம்போசிஸ், டிசமினேட்டட் திடீர்னு கோயாகுலேட் ஆயிடுறது, அதாவது ஆர்ட்ரி இல்லை ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது பிளட் கிளாட் ஆகாமல் பார்த்துக்கிறது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில், ரீனல் டயாலிசிஸ், அப்புறம் பிளட் சாம்பிள் கலெக்ஷன் அப்போ அந்த பிளட் கிளாட் ஆகக்கூடாது, நமக்கு வந்து பிளாஸ்மா தான் அதுலேருந்து கலெக்ட் பண்ணணும்னா ஹெப்பாரனைஸ்டு டியூப்ஸ் வந்து அவைலபிள். லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இது வந்து நீஸ், அதாவது மூட்டு சர்ஜரி இல்லை ஹிப் சர்ஜரி அந்த டைமில் வந்து இந்த கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்காக, இது இல்லாமல் அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா, அதாவது நான் எஸ்டி எலிவேஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் சொல்லுவாங்க, அந்த என் ஸ்டெமியில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன்ஜியோபிளாஸ்டி, அதாவது ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது டீப் வெயின் த்ராம்போசிஸ், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் கொடுக்குறாங்க. ஹெப்பாரின் வந்து பிளாசண்டா வந்து கிராஸ் பண்ணாது, அதனால ஒரு சேஃப் ட்ரக் ப்ரெக்னென்சியில். அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங், அதுக்கு ஆன்டிடோட் வந்து புரோட்டமின். திடீர்னு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடலாம், அது வந்து த்ராம்போசைட்டோபீனியா, ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ராம்போசைட்டோபீனியா அது பேர். ஆலோபீசியா, ஆஸ்டியோபோரோசிஸ், ஹைப்பர்கெலிமியா, லிவர் என்சைம்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் வர வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வார்ஃபரின், இது ஒரு ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட். மெக்கானிசம், இது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து விட்டமின் கே மாதிரி இருக்கும். விட்டமின் கே வந்து நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு காரணம், அதை தடுக்கிறது தான் இந்த வார்ஃபரின். முக்கியமாக வந்து 2, 7, 9, 10 அப்படின்ற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகாமல் பார்த்து. கைனடிக்ஸ், இது வந்து ரெசிமிக் மிக்சர் அவைலபிள், RS ஐசோமர்ஸ், அதில் எஸ் வந்து ரொம்ப பொட்டன்ட்டு. வார்ஃபரின் வந்து CYP2C19 மூலயமா மெட்டபலைஸ் ஆகும். வார்ஃபரின் வந்து அதோட ஆன்டிகோயாகுலண்ட் எஃபெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரோத்ராம்பின் டைம் மெஷர் பண்ணும். இப்போ ஹெப்பாரினுக்கு ஆக்டிவேட்டட் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் சொன்னோம், அதே மாதிரி வார்ஃபரினுக்கு ப்ரோத்ராம்பின் டைம். இதெல்லாம் டெஸ்ட் தான், ப்ளீடிங்கை செக் பண்ணுற டெஸ்ட்டுங்க தான். தெரபெட்டிக் யூசஸ் ஆஃப் வார்ஃபரின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப், அதாவது டீப் வெயின் த்ராம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம், அப்புறம் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அப்போ மெக்கானிக்கல் ஹார்ட் வால் பொறுத்துறாங்க, வென்ட்ரிகுலார் டிவைசஸ் அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, அதை கிளாட்டிங் வராமல் பார்த்துக்கிறது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளீடிங், அதுக்கு ஆன்டிடோட் வந்து விட்டமின் கே, அப்புறம் பர்த் டிஃபெக்ட்ஸ், ஸ்கின் நெக்ரோசிஸ், பர்பிள் டோ சிண்ட்ரோம், இந்த டோ வந்து பர்பிள் கலராக மாறிடுறது. அதுக்கப்புறம் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதுக்கு. விட்டமின் கே கூட ஃபுட்டில் வந்து விட்டமின் கே வந்து அவைலபிள் நம்ம வெஜிடபிள்ஸில், அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது வார்ஃபரினோட எஃபிகசியை குறைச்சிரும். அப்புறம் CYP2C19 இன்டியூசர்ஸ் கூட கொடுத்தா, அதாவது பார்பிச்சூரேட்ஸ், கார்போமெசிபைன், ரிஃபாம்பிசின் கூட கொடுத்தா வார்ஃபரினோட எஃபிகசி வந்து குறைஞ்சிரும். அதுவே வார்ஃபரினோட CYP2C19 இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்தா, அமியோடரோன், அசோல் ஆன்டிஃபங்கல்ஸ், கோட்ரைமாக்சசோல், மெட்ரோனிடசோல், இதுங்க எல்லாமே ப்ளீடிங்கை வந்து அதிகம் பண்ணி விட்டுடும். வார்ஃபரின் NSAIDஸோடையோ இல்லை ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸோடையோ கொடுத்தா ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து ரிவராக்சபன், இது ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட். மெக்கானிசம் ரிவர்சிபிள் ஓரல் 10A இன்ஹிபிட்டர். அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா ரிவராக்சபன் அப்படின்னு இருக்கு, அந்த 10A அதில் இருக்கு, ஓரல் அப்படின்ற, அதாவது ஓ அப்படின்றத ஓரல்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கைனடிக்ஸ், இது வந்து CYP3A4 மூலியமா மெட்டபலைஸ் ஆகும். தெரபெட்டிக் யூசஸ், ஸ்ட்ரோக் ப்ரிவென்ஷனுக்கு கொடுக்குறாங்க, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு, டீப் வெயின் த்ராம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம், அப்புறம் நீ சர்ஜரி இல்லைனா ஹிப் சர்ஜரி போகிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், மெக்கானிக்கல் ஹார்ட் வால்வு இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கறது கிடையாது. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங், ஆன்டிடோட் வந்து அண்டெக்சானெட் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் டாபிகேட்ரன், இது ஒரு ஓரல் ஆன்டிகோயாகுலண்ட். மெக்கானிசம் டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டர். இது வந்து ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ராம்போசைட்டோபினியா யாருக்கு வருதோ அவங்களுக்கு ஹெப்பாரினை கொடுக்க முடியாது, அப்போ டாபிகேட்ரன் கொடுக்குறாங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ளீடிங் தான். இட்ராசிசுமேப் இதோட ஆன்டிடோட். நெக்ஸ்ட் ஃபோண்டா பேரினக்ஸ், இது லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் மாதிரியே தான், சப்குட்டேனியஸாக அட்மினிஸ்டர் பண்ணுறது, இதே யூஸ் தான். ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ராம்போசைட்டோபினியா இருந்தால் அதுக்காக கொடுக்குறது. இதுதான் நீ சர்ஜரி,
ஹிப் சர்ஜரி அவங்களுக்கு அதாவது கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கறது தான். லெப்பிருடின் இது வந்து அட்டைப்பூச்சி அதுலேருந்து ஒரு கெமிக்கல் இருக்கு ஹீருடின் அப்படின்னு. அதுதான் வந்து இப்போ அட்டைப்பூச்சி கடிச்சதுன்னா நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அது காரணம் அதில் இருக்கிறது ஹீருடின். அதோடைய டெரிவேட்டிவ் தான் இந்த லெப்பிருடின். இதுவும் வந்து ஹெப்பாரின் இன்டியூஸ்டு த்ராம்போசைட்டோபினியாக்கு தான் கொடுக்குறாங்க. அதே இண்டிகேஷன் தான் ஹிப் சர்ஜரி இல்லைனா வந்து நீ சர்ஜரி மூட்டு சர்ஜரி அப்போ கிளாட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோயாகுலன்ஸ். விட்டமின் கேவோட எல்லா டெரிவேட்டிவ்ஸுமே கோயாகுலன்ஸ் தான். விட்டமின் K1 ஃபைட்டோனடையோன், விட்டமின் K2 மெனாக்வினோன், விட்டமின் K3 மெனாடயோன். மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறது, முக்கியமாக 2, 7, 9, 10. ஃபைட்டோனடையோன் தான் இதில் இருக்கிறதுலையும் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு கோயாகுலண்ட். தெராபிட்டிக் யூசஸ் பார்த்தீங்கன்னா டயட்ரி டெஃபிஷியன்சி மூலிமா இந்த கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா அப்போ கொடுக்குறாங்க. டெஃபிஷியன்சி ஆன்டிமைக்ரோபியல் தெராப்பி மூலியமாகவும் ஏற்படலாம். இந்த அவங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ கொடுக்குறாங்க. ஓரல் ஆன்டிகோயாகுலன்ஸ் பர்டிகுலராக வார்ஃபிரின் ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் விட்டமின் கே வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிடோட். ஸோ இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட், ஆன்டிகோயாகுலன்ஸ், கோயாகுலன்ஸை பற்றின ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸை மொத்தமாக பொறுமையாக உட்காந்து படிங்க. உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி.